ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு நவரச சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கேக் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். 1.5 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துக்கோங்க. முக்கால் கப் சுகர் எடுத்துக்கோங்க. அரை கப் அளவுக்கு ஆயில் எடுத்துக்கோங்க. 3 டேபிள் ஸ்பூன் சாக்கோ சிப்ஸ் எடுத்துக்கோங்க. 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா எடுத்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. ½ கப் கொக்கோ பவுடர், கட்டிப்படாமல் நல்லா கலந்து விடுங்க. த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. இந்த மாதிரி கட்டி இல்லாமல் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. பேனில் எல்லா பக்கமும் ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. பேனில் கலந்து வச்சுருக்க மைதாவை இந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. தோசைக்கல்லை 15 நிமிஷம் முன்னாடியே சூடுபடுத்தி வச்சுருங்க. சூடுபடுத்தியிருக்க தோசைக்கல் மேலே கேக் பேனை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. மூடி போட்டு 30 டு 40 நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். கேக் ரெடி ஆயிரும். அடுப்பை சிம்லேயே வச்சுக்கோங்க. 40 நிமிஷம் கழிச்சு எடுத்துருக்கேன். ஸ்டிக் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி குத்தி பாருங்கள். ஒட்டலை, நல்லா வெந்துருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா கூல் பண்ண விட்டுருங்க. கஸ்டர்ட் பவுடரை யூஸ் பண்ணி எப்படி க்ரீம் பண்ணணுன்னு பார்க்கலாம். 1 கப் அளவுக்கு பால் எடுத்துக்கோங்க. 3/4 கப் அளவுக்கு சுகர் எடுத்துக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. அரை கப் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் சேர்த்துக்கோங்க. கட்டி இல்லாமல் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி திக்காக வரும்போது அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா குழாயிடுச்சு. இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. சாக்கோ சிப்ஸ்லாம் அடியில் வந்துருச்சு பாருங்கள். எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். பட்டர் பேப்பர் அல்லது அலுமினிய பேப்பரை பேனில் வச்சுக்கோங்க. இப்போ அந்த பேனில் எடுத்து வச்சுருக்க கேக்கை இந்த மாதிரி வச்சுக்கோங்க. செஞ்சு வச்சுருக்க கஸ்டர்ட் க்ரீமை இது மேலே அப்ளை பண்ணி விட்டுருங்க.
இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணி விட்டுருங்க. இப்போ இதுக்கு மேலே சாக்கோ சிப்ஸ் இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருங்க. அரை மணி நேரம் நல்லா இதை கூல் பண்ண விட்டுருங்க. 1/2 அன் ஹவர் கழிச்சு எடுத்திருக்கேன். இதை அப்படியே ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. இந்த மாதிரி பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இருக்க அந்த அலுமினி பேப்பரை மட்டும் எடுத்துருங்க. பேன் யூஸ் பண்ணி செய்த சாக்லேட் கேக் ரெடி ஆயிடுச்சு. சாஃப்டான ஃப்ளஃபியான கேக் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.